ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன் இல்லையா. அப்போ வந்து பஸ் கண்டக்டர் வந்து தம்பிக்கு டிக்கெட் எடுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். முந்தா நாள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன் நான். அப்புறம் ஒரு மேடம் கால் பண்ணி என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி 2 வயசு குழந்தைக்கு டிக்கெட் எடுக்க சொல்கிறாருன்னு. என்ன ரீசன், நீங்கள் எங்கே கிளம்புனீங்க, எங்கே அந்த பஸ்ஸில் லாஸ்ட்டு ரீச்சு, நீங்கள் எங்கே இறங்குனீங்கன்னு கேட்டாங்க. நான் எல்லாத்தையும் சொன்னேன். ஃபஸ்ட்டு அவர் கண்டக்டர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, குழந்தைய மடியில் உட்கார வச்சுக்கோங்க, யாராச்சும் வந்தா அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்னு திருவான்மியூர் போகிற வரைக்கும் யாருமே வரல. அதை தாண்டி தான் ஒருத்தவங்க ஏறினாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் வந்து அங்கேருந்து டிக்கெட் எடுங்கன்னு சொன்னார். நான் தான் யாராவது வந்தால் உட்கார வச்சுக்கிறேன்னு சொன்னேன்லன்னா, இதுக்கப்புறம் யாரும் ஏற மாட்டாங்க அப்படின்னாரு. ஏற மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம டிக்கெட் எடுக்க முடியுமா சொல்லுங்கள்? 1.25 வயசு தான் ஆகுது, அவனுக்கு போய் டிக்கெட் எடுன்னு சொல்கிறாரு. நான் வந்து எடுத்துட்டேன். என்னென்னா, நம்ம தனியாக போகிறோம், ஸோ நம்மளும் ஒரு இதுக்கு வெளில போயிட்டுருக்கோம், அதனால் அந்த எதுவும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் டிக்கெட் எடுத்துட்டேன், ஹாஃப் டிக்கெட் எடுத்துட்டேன். சரின்ட்டு அப்போ 2-3 பேர் ஏறும்போது குழந்தைய மடியில் உட்கார வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உட்கார வைக்க முடியாது, நான் டிக்கெட் எடுத்துருக்கேன்னு. அதுக்கு அவங்க 2-3 பேர் கேட்டவங்க சொல்கிறாங்க, குழந்தைக்கு போய் டிக்கெட் அம்மான்னு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இங்கே கண்டக்டர்கிட்டே கேட்டுக்கோங்க, அவர் தான் எடுக்க சொன்னார் அப்படின்னு. அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேசவே இல்லை. முந்தா நாள் அந்த மேடம் கால் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி கேட்டுருக்கும்போது வண்டி நம்பர் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் அவரோட ஃபோட்டோவையும் அனுப்பினேன், வீடியோவையும் நான் எடுத்திருந்தேன். அதையும் அனுப்பி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். 2 டேஸ் கழித்து கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றது 2 நாள் கழித்து தெரியும். அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிவிட்டு. அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, விழுப்புரம் மட்டும்தான் அதோட பஸ் டிக்கெட்டு. ஸோ அதனால் விழுப்புரம் அந்த இதுலேருந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த 4 நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் வரலன்னா நீங்கள் திரும்பி கால் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் பண்ண ரைஸ் நம்பர் இது தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.